ஆதாம் ஏவாளும் மறுரூபமாகத்தான் இருந்தாங்க. ஆனா பிசாசு என்ன சொல்லுது? அவங்களுக்கு ஆல்ரெடி சாவில்ல, ஆனா வஞ்சிக்கிறது என்ன தெரியுமா? உனக்கு சாவில்ல. இது எப்படி இருக்குன்னா, நம்முடைய முகத்துல 2 கண்ணு, 1 மூக்கு, 2 உதடு, 2 காது தான் இருக்கும். இந்த பிசாசு நம்ம கிட்ட உனக்கு நான் 2 காதை தருகிறேன் அப்படின்னு 2 காதா? உனக்கு 2 கண்ணை தருகிறேன். 2 கண்ணா? உனக்கு 2 உதடுகளை தருகிறேன், அதுவும் சிவப்பாக தருகிறேன். ஐயோ, எனக்கு வேணுங்க. ஆல்ரெடி பிரசன்ட்டுங்க. ஆனா இதுகிட்ட போய் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அது இருக்கிறதே இதை சொல்லிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இதுதான் வஞ்சனைன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? ஆல்ரெடி பரிசுத்தமா தான் இருப்பீங்க. பிசாசு உன்னை பரிசுத்தமாக்குகிறேன்னு கூப்பிடுவான் ஆர்டருக்கு. ஆல்ரெடி ஆண்டவருடைய வசனத்தை தெரிஞ்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இன்னொருத்தன் நம்மளை கூடுவான், நான் வசனம் சொல்லி கொடுக்குறவான்னு சொல்லி. ஆல்ரெடி நல்ல ஜெபம் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தன் என்ன தெரியுமா சொல்லுவான்? வா, நான் உனக்கு ஜெபம் பண்ண சொல்லித்தரேன்னு. வஞ்சனை. ஹல்லேலூயா. வஞ்சனை. அதுக்கு இங்கிலீஷ்ல அழகான வார்த்தை சொல்லியிருக்கு, செட்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. செட்யூஸ் அப்படின்னா தனக்குள் இருப்பதை அவனுக்குள்ள புகுத்துவது அப்படின்னு அர்த்தம். ஒருவனுக்குள் இருக்கிறது இன்னொருவருக்குள்ள புகுத்துவது. அப்போ அந்த முத்திரை எந்த இடத்துல உடையுது தெரியுமா? தேவன் கொடுத்த அந்த வார்த்தையாகிய கட்டளை என்றைக்கு மீறப்படுகிறதோ அந்த இடத்துல என்ன ஆயிருது? அந்த முத்திரை உடைக்கப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல முதலிலே முத்திரையை உடைத்தவர் யாரு? அதற்கு பெருமை யாரு? பாத்தீங்களா எவ்வளவு எஸ்கேப் ஆகுறாங்கன்னு? சொல்றது எல்லாமே பெண்கள். அப்பவும் ஒத்துக்க மாட்டீங்க நாங்க தான் இல்ல. பிசாஸ் தான் முத்திரையை உடைப்பேன். ஏன்னா ஆண்டவர் பிசாசு கிட்ட இந்தா வாயா, அங்கிட்டு இருக்கிற நடுவுல இருக்கிற பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார் இல்லையா? பிசாசு கிட்ட தான் கூப்பிட்டு சொன்னாரு ஆண்டவர். யாருக்கிட்ட சொன்னாரு? ஆதாம் ஏவாள் கிட்ட தான். முத்திரை இந்த உலகத்தில் முதலில் உடைத்தது யாரு? Don't forget to share and subscribe. I am Reverend Roshan Shan. Glory to God.